கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 3 வேளையும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆனால் தேவன் தானியேல் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் சிங்கத்தின் வாய்களை கட்டி தேவன் அவனை பாதுகாத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை பாருங்க, அவனும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருந்தபடினாலே அவனை தீக்குள்ளே தூக்கி போட்டார்கள். ஆனால் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. இப்படியாக தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு சோதனை வரும். ஆனால் ஜெயிக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து தேவன் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்வீர்களானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.